அந்த கிராமத்தின் பெயர் காலத்தால் மறக்கப்பட்டாலும் அதன் மக்களின் கண்ணீரை யாராலும் மறக்க முடியவில்லை. அயல் நாட்டில் தஞ்சம் புகுந்த மக்கள் முதலில் உயிர் தப்பிய நிம்மதியில் இருந்தனர். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல தாய்நாட்டின் மண் வாசனை மனதில் பெரும் வலியை எழுப்பியது. வயலில் உழுத கைகள் இப்போது உதவிக்காக நீழ்ந்தன. தங்கள் வீட்டின் வாசலில் சிரித்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது பள்ளிக்கூடங்களின் தரையில் படுத்து உறங்கினர். குழந்தைகள் அம்மா நம்ம வீடு எப்போ போவோம் என்று தினமும் கேட்டனர். அந்த கேள்விக்கு பல தாய்மார்கள் கண்ணீரால் மட்டும் பதிலளித்தனர். முதியவர்கள் மௌனமாக வானத்தை நோக்கி பார்த்தனர். அவர்கள் மனதில் ஒரே ஆசை, இறப்பதற்கு முன் ஒரு முறை தங்கள் மண்ணை பார்க்க வேண்டும் என்பதே. அங்கு அருண் என்ற இளைஞன் இருந்தான். அவன் அந்த கிராமத்தில் ஆசிரியராக இருந்தவன். எத்தனை துன்பம் இருந்தாலும் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அங்கிருந்த குழந்தைகளை ஒன்றாக சேர்த்து அவர்களுக்கு பாடம் சொல்லத் தொடங்கினான். நாம் இழந்தது வீடுதான், ஆனால் நம் எதிர்காலத்தை இழக்கக்கூடாது என்று அவன் கூறினான். அவனது வார்த்தைகள் மக்களுக்கு ஒரு புதிய உயிர் ஊட்டின. பெண்கள் ஒன்றிணைந்து சமையல் செய்ய தொடங்கினர். ஆண்கள் வேலை தேடி சிறு தொழில்களில் சேர்ந்தனர். குழந்தைகள் மீண்டும் சிரிக்கத் தொடங்கினர். பல மாதங்களுக்கு பிறகு அந்த ஊரில் ஏற்பட்ட மோதல் அடங்கியது என்ற செய்தி வந்தது. மக்கள் மனதில் மீண்டும் ஒரு நம்பிக்கை உதித்தது. சிலர் பயத்துடன், சிலர் உற்சாகத்துடன் தங்கள் கிராமத்தை நோக்கி திரும்பினர். அவர்கள் சென்றபோது பார்த்த காட்சி மனதை உருக்கியது. வீடுகள் சிதிலமடைந்திருந்தன. வயல்கள் வெறிச்சோடி இருந்தன. தெருக்களில் அமைதி மட்டுமே இருந்தது. ஆனால் அமைதிக்குள் ஒரு புதிய ஆரம்பத்தின் குரல் ஒலித்தது. அருண் மண்ணை கைப்பிடித்து நாம் மீண்டும் தொடங்கலாம் என்றான். மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வீடுகளை சீரமைத்தனர். வயல்களை மீண்டும் உழுதனர். ஒரு காலத்தில் பகையாக இருந்த இரண்டு குழுக்களும் இப்போது சேர்ந்து வேலை செய்தனர். ஏனெனில் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள், பகை வீட்டை எரிக்கும், ஒற்றுமை நாட்டை எழுப்பும். சில ஆண்டுகள் கழித்து அந்த கிராமம் மீண்டும் அழகிய கிராமமாக மாறியது. ஆனால் இம்முறை அது நிலத்தின் அழகால் அல்ல, மக்களின் மன மாற்றத்தால் அழகான கிராமமாகியது. தொடர்.